ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா. சுண்டல் ஒரு 1/4 கிலோ நான் வாங்கி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நிறையா போட்டுறாதீங்க, நம்ம மசாலா செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ சுண்டல் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா 5 விசில் போதுங்க. ஸோ நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் இதை 5 விசில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் நீட்டாக மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயமும் 2 தக்காளி பழமும் நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, மல்லித்தழை, மஞ்சள் தூள், இதெல்லாம் நம்ம வாங்க. இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு வானல் வச்சுக்கலாம். வானல் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், வானல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் கடுகு யூஸ் பண்ணுறது பண்ணிங்க. ஆனால் சீரகம் இதுக்கு மசாலாவுக்கு சீரகம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் போட்டால் மேலே தெரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சீரகம் போட்டோடனே ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு போட்டக்கூடாது, வெங்காயம் வதங்காது. ஸோ நம்ம அரிஞ்சு வைக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்குற நேரத்துலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம் மசாலாவுக்கு. இது வதங்குறப்பவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 உப்பு, சுண்டலில் வேறு வேக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 2 உப்புக்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வதங்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நிறம் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் மாதிரி தனி மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசால் பொடியும் கரம் மசாலாவும் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் இந்த மிளகாத்தூளோட வாசம் போகிற அளவுக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா பாருங்கள், இது மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த நேரத்தில் நம்ம இந்த பச்சை வாசம் போனோன்னா நம்ம
ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சன்னாவை, அதாவது சுண்டலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சுண்டல் வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த சுண்டலில் நல்லா இந்த காரம் உப்பு இது எல்லாமே ஏறணும். ஸோ இந்த அளவு தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து சுண்டி வந்தோன்னே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு காரம் ஏதாவது பத்தலையா நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி நம்ம ஊற்றி வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த மசாலாவோட சுண்டல் நல்லா மிங்கிலாகி வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரேவி கெட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சீரகப்பொடி, நல்லா சீரகத்தை லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீரகப்பொடியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதோட மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். அதுக்கு காம்பினேஷன் பாருங்கள், நான் பூரி வச்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்தமாதிரி பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சன்னா மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சுண்டலில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.